சகாயம் உண்டு, ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. ஓசியா 13:9. வேதத்திலே சிறிய தீர்க்கதரிசிகளில் ஒருவரான ஓசியா 14 அதிகாரங்களை எழுதியிருக்கிறார். விசேஷமாக அவர் நேரடியாக இஸ்ரவேலே, யூதாவே, எப்பிராயீமே என்று அழைத்து கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கிறதை பார்க்கலாம். ஓசியாவில் வருகிற தேவனுடைய பிரதான செய்தி, கர்த்தரண்டை திரும்புங்கள், அவரிடத்தில் உங்களுக்கு சகாயம் உண்டு என்பதே. கர்த்தரை விட்டு தூரமாய் போகும்போது பல தீவினைகளும் சாபங்களும் வறுமையும் வேதனையும் பின்தொடர்கின்றன. ஆனால் மறைந்திருக்கிறவர்களாய் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு வரும்போது கர்த்தரிடத்தில் எப்போதும் நமக்கு சகாயம் உண்டு. சீர்கெட்ட பிள்ளையே, என்னண்டை திரும்பு என்று அவர் அழைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். ஓசியா 14:1. இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. ஓசியா 13:9. ஒன்றை திட்டமாய் அறிந்து கொள்ளுங்கள், எந்த நிலைமையில் இருந்தாலும் நாம் கர்த்தரண்டை திரும்பும்போது அவருடைய அன்பின் கரங்கள் நம்மை அரவணைக்க ஆவல் கொண்டதாய் இருக்கின்றன. தன்னண்டை வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் 1:9. சகாயம் உண்டு என்பதை புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் ஒரு அருமையான உவமையின் மூலமாய் வெளிப்படுத்த சித்தமானார். அதுதான் கெட்ட குமாரனின் சரித்திரம். அவன் வேசிகளிடத்தில் தன் ஆசையை அழித்துவிட்டு எங்கே செல்வது என்று அறியாமல் பன்றிகளின் மத்தியில் பன்றியைப் போல வாழ்ந்து பன்றிகளுக்குரிய தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்பும் நிலைக்கு ஆளானான். பாவம் எத்தனை ஆழமான சீரழிவிற்குள் வழி நடத்தி விடுகிறது. ஆனால் ஒரு நாள் அவன் சிந்திக்கலானான், நான் தகப்பனண்டை திரும்பினால் நிச்சயமாகவே எனக்கு சகாயம் உண்டு. என் தகப்பன் வீட்டிலே வேலைக்காரர்கள் கூட எவ்வளவு திருப்தியாய் புசித்து சந்தோஷமாய் இருக்கிறார்கள். ஆகவே நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. லூக்கா 15:21 என்று சொல்லுவேன் என்று கண்ணீரோடு புறப்பட்டு வந்தான். சகாயம் செய்ய துடிப்புள்ள தகப்பன் தன் மகனை கண்டதும் ஆவலுடன் எதிர்கொண்டு ஓடினான். அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தான், கைகளுக்கு மோதிரமிட்டான், புதிய வஸ்திரத்தை தரிப்பிக்கச் செய்தான், கொளுத்த கன்றை அடிப்பித்தான், நடன விருந்தை ஏற்பாடு பண்ணினான். இதெல்லாம் சகாயங்கள்தான். அவனை அவர் மறுபடியும் தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டதுதான் சகாயங்களிலே மேன்மையான சகாயம். தேவ பிள்ளைகளே, எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களை வெறுக்காதவர், உங்களை தப்புவிப்பவர் இயேசு ஒருவரே. அவரிடத்தில் திரும்புங்கள், திரளான சகாயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. நினைவிற்கு, இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடே இருக்கிறார். சங்கீதம் 54:4.